श्रीवर्णेश्वरप्रीत्यर्थं श्लोकस्मात् विहिते नित्यजन्म अनुष्ठान सदाचार योग्यतादित्यर्थं ब्रह्मदेवतः उपर्युपरि अभिवृद्ध्यर्थं विद्युरेभ्यः ब्राह्मणेभ्यः नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय वो ब्राह्मण हिताय साफल्य गुरुकर्मणे विठ्ठलाभूता ஸ்ரீராம் வேற இம்சை உடையாச்சு இவர் வேற
பின்னாடி பார்க்குறாங்கண்ணா கொஞ்சம் உட்காந்து மாதிரி இருக்குண்ணா இறங்கிட்டாங்கண்ணா விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கற்பக கொடியாக இந்த மகாமந்திரமாக அமைந்திருக்கு. இதனால்தான் மகாகணபதிக்கு கற்பக விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. அதனால எல்லாரும் அவங்களுடைய விருப்பங்களை பிரார்த்திச்சதோட குருஜி என்னென்ன சத்காரியங்கள்லாம் பண்றாங்களோ அதை நிறைவேற்றினாக மகாகணபதியை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போமாக. ஒரு மந்திரம் சொல்றோம். ஓம் பூர்ணாமுதி உத்தமம் ஜோதி சர்வம் வை பூர்ணாமுதி சர்வமேவ ப்ரோதி அதோஜியம் வை கந்தபுஷ்பாத் பகவன் குமமலதாம் கோடவிதா
Annadanam, educational assistance to the needy and economically weaker sections. Sri Swamiji often states that carrying out annual Navaratri festival as per the tradition with participation of general public is his way of thanksgiving to Almighty Kamakshi Devi. So it is quite natural that Sri Swamiji wants to give back something more to the society which will stand the test of time. As Upasaka, Sri Swamiji was feeling about the inability of the general public to visit all the Shakti peaks across the Indian subcontinent in one's own lifetime. Shakti peaks are the energy sectors which were identified by ancient rishis and saints as powerful spiritual centers which alleviate the sufferings of the worshippers and elevate them in the spiritual path. Sri Swamiji has conceptualized the temple project on the lines of aspirations of a human being. This temple project is fast upcoming up at Kannantangal, 17 kilometers from Sri Perumbudur. நம் அனைவருடைய உள்ளங்களையும் ஆன்மாக்களையும் ஒரு சேர தவறிலிருந்து கமலத்தை வைத்து நம்மை வழிநடத்தி சென்று இறை என்ற பரம்பொருளை நோக்கிய நிச்சயமான பாதையிலே நம்மை எல்லாம் அனுதினமும் ஆற்றுப்படுத்துகின்ற ஸ்ரீ காமாட்சி சுவாமிகள் அவர்களுடைய பாத கமலங்களை பற்றுபவனாக உங்களிடையே என் உள்ளத்தின் பால் எழுந்த சில கருத்துக்களை சமர்ப்பிக்க விழைகிறேன். கண்ணன் தாங்கள் என்ற ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் ஒரு சக்தி பீடம் அமைந்த ஒரு காமாட்சி அம்மனுடைய கோயில், அனைத்து சக்தி பீடங்கள் நன்றாக அமையப்போகின்ற கோயில். அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கும் சந்நிதி வேண்டும் சுவாமி என்று என்னை போன்றவர்கள் விண்ணப்பித்த வேளையிலேயே அருள் உள்ளத்துடன் அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கும் நிச்சயமாக ஒரு சந்நிதி உண்டு என்று சொல்லி அதற்கும் பணித்துள்ளார்கள். இதற்கும் சில காரணங்களை வைத்துள்ளார்கள். அது மகா பெரியவர்களுடைய காலடிப்பட்ட பூமி, மகா பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. சாதாரணமாக பார்த்தால் பூமி தான் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. பூமி தாய் நம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கின்றார். பூமி தாய் நம்மை என்றும் அரவணைக்கின்றார். ஆனால் பெரும் மகான்கள் அந்த பூமி தாயே ஆசீர்வதிக்கின்றார்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் நம்முடைய கண்ணன். மகா பெரியவருடைய காலடிப்பட்ட இடம், அவர் தங்கிய இடம், அவருடைய அருள் மென்மேலும் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற இடம். அந்த இடத்தை நான் போய் எங்க தேர்ந்தெடுக்க போறேன்? காமாட்சி சுவாமிகளுடைய பாத கமலங்களை வணங்கி இந்த நேரத்திலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றனர். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சனாதன தர்மம் நாமெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால் எத்தனையோ ஜென்மாக்கள்ல பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால நாம் இந்த மனித ஜென்மா அப்படிங்கிற ஒரு சந்ததான ஒரு ஜென்மாவை அடைஞ்சிருக்கோம். இப்பேற்பட்டதான ஜென்மா கிடைக்கிறதுல நாம் தார்மீக ரீதியாக தர்மத்தை மட்டுமே நம்ம பிரதானமாக வச்சுண்டு அந்த தர்மத்தின் வாயிலாக நம்மளுடைய வாழ்க்கையை பவித்திரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆச்சாரிய புருஷன்
நிர்மோகத்துவே நிஷ்டலதத்துவம் நிஷ்டலதத்துவே ஜீவன் முக்தி. எத்தனையோ உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டாலும் ஆச்சாரியார் சௌந்தர நகரியில அம்பாள் 100 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அதே ஆச்சாரியார் சிவானந்த நகரின்னு பரமேஸ்வரனை பற்றியும் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்படி அநேக கிரந்தங்கள் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் தார்மீக ரீதியாக தன்னை பவித்திரமாக்கி கொண்டு இந்த ஜென்மா சம்பூர்ணமாக நிறைவடைந்து மோட்சமோ பெருவில்லாத பெருவாழ்வோ சத்கதி அப்படிங்கிறது அடையும்படியாக ஒரு தர்மத்தை ஒருத்தரும் ஆச்சரணம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், அனுசரிக்கணுங்கிறது தான் நமக்கு கலிகாலத்தில் நியமிக்கப்பட்ட தர்மம். உடம்புல இருக்கக்கூடியதான அசுத்தங்கள் எல்லாம் நிவர்த்திக்க தினந்தோறும் தீர்த்தமானோம், தினம் ஸ்நானம் பண்ணுறோம். சரீரத்தில் இருக்கக்கூடியதான அணுக்கள்லாம் போயிடும். வஸ்திரங்கள் அழுக்கு இருந்தால், உடுப்புல உடையில அழுக்கு இருந்தால் அதையும் நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். கிழிச்சலை கட்டாதேன்னு சொல்லலை, தந்தையானாலும் கசக்கி கட்டு. அப்போ நீ கிழிச்சல் கொடுத்தாலும் கூட அதில் ஒரு சுத்தமாக நாடு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மனசு அப்படிங்கிறத எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா, மனசுக்கு ஜலத்துக்கு உண்டானதான ஒரு பிரமாணம். ஜலம் எப்படி ஒரு ஆறானது நதியானது அப்படியே ஓடிட்டு இருக்கும், பிரவாகமாக கடைசியில் போய் சமுத்திரத்தில் போய் சேரும். சமுத்திரத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஜலத்துக்கு எந்த விதமான ரூபமோ நாமமோ குணமோ எதுவுமே இல்லை, அது எல்லாமே சமுத்திரம் தான். அதே அந்த ஓடுற ஜலத்தை நான் ஒரு அணை மாதிரி கட்டி, அந்த அணை கட்டி அந்த தீர்த்தத்தை சேமித்து வச்சு, கீழே இருக்கக்கூடியதான ஜலமானது நல்ல மேலே இருக்கக்கூடியதான இடங்களுக்கு கூட அந்த ஜலத்தை எடுத்துன்னு போய் விவசாயத்துக்கோ ஊர் ஜனங்களுக்கோ மின்சாரத்துக்கோ அநேக ரூபங்கள்ல அநேக இடங்களுக்கு அது எப்படி பிரயோஜனப்படுறது, ஓடுற ஜலத்தை கட்டுப்படுத்தி அது பிறகு அந்த தீர்த்தத்தினால எப்படி பயனடைகிறோமோ அது மாதிரி மனுஷங்கிறது ஒரு தீர்த்தத்தை மாதிரி. அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம். அப்படி ஒரு சத்சங்கம், இந்த சத்சங்கம்ங்கிறது ஒரு அணைக்கட்டாக அதன் வாயிலாக இந்த மனசை கட்டுப்படுத்திட்டா, எப்படி அந்த தீர்த்தம் கட்டுப்பட்டால் அநேகருக்கும் பிரயோஜனமோ அது மாதிரி மனசு கட்டுப்பட்டுட்டா அங்கே பலவிதமான நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். ராமாயணம் மகாபாரதம்னு அநேக இதிகாச புராணங்கள்ல எத்தனையோ தத்துவங்கள்லாம் சொல்லி, ஜாம்பவான் பெருசா, ஆஞ்சநேயரா, அனிலா, இப்படியே விபீஷணனா, ஜடாயுவான ஒருத்தருக்கும் அவனுடைய ஸ்டேட்டஸ் எதுல ராமனுக்கு ஈக்குவல். எல்லாமே சரணாகதி தத்துவத்துல யார் ராமச்சந்திரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை அடைஞ்சா அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு ராமர் மோட்சத்தை கொடுத்திருக்கார், ராமனுடைய சக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா ராமரை காட்டும் ராமநாமமே போதும், அதுவே ஒரு ஜென்ம ரட்சக மந்திரம்னு சொல்லக்கூடியதான உன்னதமான தன் நாமத்துக்கே அவ்வளவு மகிமை இருக்குங்கிறதுனால ஆஞ்சநேயர் எப்பொழுதும் தன்னுடைய ஹிருதயத்துல அந்த ராமனையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் சரணாகதி பண்ணல. ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரத்துல 108வது நாமாவது ஸ்ரீ ராமபாத சேவா துரந்தராஜே நமஹா. அது ஒரு சேவை பண்ணிட்டு இருந்தார். குமாரசுவாமி பேசும்போது சொன்னார், ஜாம்பவான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஜாம்பவான் என்ன சுவாமிகள் சொல்றார், ஜாம்பவான் சொல்லக்கூடாது, நான் ஜடாயுவா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஜடாயுவா இருக்க ஆசைப்படுறது, அணிலா இருக்க ஆசைப்படுறதோ அது அவருடைய விருப்பம்.
ஆனால் ஒரு மந்திரி சபையில நல்லதை எடுத்து சொல்றதுக்காகத்தான் ஜாம்பவான். எது நல்லது எது கெட்டது அந்த சபையிலிருந்து பேசி அந்த சபையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சபையை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு ஜாம்பவானுக்கு ஒரு மந்திரியாக இருந்தான் ஜாம்பவான். அந்த மாதிரி கலிகாலத்தில் நமக்கு நல்லதெல்லாம் எடுத்து யார் சொன்னாலும் ஜாம்பவான் தான். பெருமையோடு நினைத்து திருவடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவ வேண்டும். அப்போ யார் பகவானுடைய சரணத்தை சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் யார் சரணத்தை நினைச்சுட்டு இருக்காளோ அவனுடைய சக்கியம் அவனுடைய நட்பு தான் உயர்ந்ததானது நட்பு. திருமூலரை பற்றி தான் ஆசைப்படுறதா ஈஸ்வரோட ஆயிரம் ஆசை அறிவின்கள். காமாட்சிக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னார் விளக்கம். விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவள். அக்ஷினா கண்ணு, கண்ணால் பார்த்த மார்க்கத்திலே எப்படி மீன் தாய் மீன் குஞ்சு மீன்களை பார்த்தோன்னே குஞ்சுகளுக்கெல்லாம் வயிறு நிரம்பும் அதே மாதிரி அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அப்படி அம்பாளுடைய வீட்சியம் பட்ட மாத்திரத்திலேயே எப்படி நமக்கு என்னென்னலாம் தாபங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தியாகுமோ அது காமாட்சி. காமம் விருப்பம், அக்ஷின்னா கண்ணு. லலிதா சகஸ்ரநாமத்தில் வியாபினி விவிதாகாரா வித்யா வித்யஸ்வரூபிணி அப்படின்னு ஒரு நாமம். வியாபினா அங்கிங்கிலாதபடி எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடியவளுக்கு பேரு வியாபினின்னு பேரு. வித்யா அவித்யா அப்படின்னு 2 பதத்தை பாஸ்கர் ராய் எழுதியிருக்கார். வித்யா அப்படின்னா மனுஷ பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் வித்யைன்னு பேரு. அவித்யானா என்னன்னா மனுஷனால் அறியக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பேர் அவித்யான்னு பேர். மனுஷ அறியறதுக்கு வித்யா, மனுஷனால் அறியக்கூடிய விஷயங்களுக்கு அவித்யான்னு பேர். அப்படி அம்பாள் என்ன பண்றாங்கன்னா காமாட்சி காமம்னா விருப்பம், அக்ஷின்னா கண். நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதான அந்த கண். அப்ப அம்பாளுக்கு அங்க பிரதானம் இல்லையான கண் பார்த்தா அஜ்ஞான கரணம். அம்பாளுடைய அந்த அகமித்து விபாவையே பவானின்னு தியான ஸ்லோகத்தில் சொல்ற வியாக்கியானம் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு தாசனா இருக்கேன், நீ என்ன பண்றீங்கன்னா பார்த்தா போறாது, கருணா கட்டாட்சி. உன்னுடைய பார்வை கருணையோடு கூடியதாக இருந்தால் என்னுடைய பாபங்கள் எல்லாம் நீ பார்க்க மாட்ட, என்னுடைய பெருமைகளை பற்றினா நீ ஆராய மாட்ட, உடனே எங்களுக்கு ஒரு சத்கதியை கொடுத்துருவ. அதுக்காக தான் உனக்கு பாஸ்கர் ராய் எழுதியிருக்க சத்கதி பிரதாஜை நமஹா. நீ நல்ல கதியை கொடுக்குறவன்னு எழுதியிருக்கா. அப்பேற்பட்டதான நல்ல கதியை கொடுக்கக்கூடிய நல்ல மார்க்கத்தை கொடுக்கக்கூடியதான எல்லாத்தையும் தன்னுடைய கண்ணிலேயே வச்சு கண்ணால வச்சு நம்ம எல்லாம் அவ லட்சிக்கிறதுனாலதான் அவளுக்கு பேர் காமாட்சின்னு பேர். அப்படி எப்பவுமே அவர் ஜாம்பவானா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல அனுபவம் அதிகமா உள்ளவாலும் தேவை, சகிப்புத்தன்மை உள்ளவாலும் தேவை. சகிப்பு எங்க இருக்கோ, வைராக்கியம் எங்க இருக்கோ, ஞானம் எங்க இருக்கோ, அனுபவம் எங்க இருக்கோ, அவ தான் ஜாம்பவானா இருக்க முடியும். அதனால அந்த பதவியை காமாட்சி கொடுத்துருக்காங்க. அதனால ஜாம்பவான் அப்படிங்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இங்க இருக்கிறவா சொல்லல, குருதான சொல்லியிருக்க. ஆகையினால அதே அம்பாளுக்கு சொன்னா தட்சிணாமூர்த்தி சமாராத்தியான்னு ஒரு பேரு. அம்பாளே தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னு தான் அம்பாளுக்கு பேரு. குரு மண்டல ரூபிணி நமஹான். சர்வம் சக்தி வைத்த பத்தி நாகை ஒன்று பேசுவார். ஆனால் அம்பாளை பத்தி நானே சொல்லிட்டே இருந்தா. ஆகையினால குரு மூலியமாக கொடுத்த பதவி நமக்கெல்லாம் உயர்ந்ததான பதவி அம்பாள் கொடுத்திருக்காங்கன்னா கைங்கரியம் யாருக்கும் கிடைக்காது. பக்தனா இருக்கிறது உலகத்துல மிகப்பெரியதான ஒரு பதவி. அதனால்தான் வைஷ்ணவத்துல அடியாருக்கும் அடியார். பகவான் வேண்டாம், அடியார் யாரு? பகவானுக்கு அடியாரு, அவனுக்கும் அடியாரு அப்படிங்கிறார். அது மாதிரி
நான் பக்தனாக இந்த மாநில பிறவி எடுத்தது பெருசு இல்லை. ஆதிசங்கரர் சொன்னால் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம். அப்படி உன்னதமான ஒரு ஜென்மா எடுத்திருக்கோம். இந்த ஜென்மாவில் நம்ம பவித்திரமாக்கிக்கிறதுக்கு தார்மீக ரீதியாக நடப்பதற்கு நாம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடியதான மும்மலங்கள் அழித்து நவராத்திரி உற்சவத்தில் நாம் எல்லாரும் ஏகாகிர சித்தத்தோடு அம்பாளுடைய சரணத்தை நாம் பற்றி கொண்டுமேயானால் நம்மளுடைய ஜென்மாவானது பவித்திரமாகும். நமக்கு அம்பாளுடைய கிருபை கிடைக்குது. ஏன்னா எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது அவருடைய ஆக்ஞா சக்கராப்ஜனை அவருடைய ஆக்ஞையின் பேரில் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். யாரை இங்கே வர வைக்கணும், யாரை வர வைக்கணும்னு அவருடைய ஆக்ஞை, அவருடைய சித்தம். அதனால தான் அம்பாளுக்கு சித்ரூபி பரதேவதா, அவருடைய சித்தம் அப்படி இருக்கிறதுனால அந்த சித்தத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அப்படி மகோன்னதமான நவராத்திரி விழா இன்றைய தினம் தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் போது அப்பப்போ அனுகிரக பாஷன் உபன்யாசங்கள்லாம் கேட்கலாம். இன்றைய தினம் நவராத்திரி உற்சவம் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து நவராத்திரி உற்சவம் கண்ணந்தாங்கல்ல தான் நாங்கள் வருடந்தோறும் பண்ண போகிறோம். அதனால் வர ஆடி மாதத்தில் உத்தராயணம் தை பிறந்து அந்த உத்தராயணம் முடியறது ஆடி மாதத்தில் முடியறது. அந்த உத்தராயணத்தில் ஆடி மாதத்தில் தான் காமாட்சியினுடைய கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அதனால் இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ளான காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவளர்களால் அவள் கால் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் இந்த கும்பாபிஷேக வைபவம் அதனுடைய அங்கமாகத்தான் ஒவ்வொரு வருஷம் நவராத்திரி உற்சவம் நடத்திட்டு இருக்கோம். ஆகையினால் அந்த உற்சவங்கள் உங்கள் எல்லாருக்கும் பரம சௌக்கியத்தை கொடுத்து நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக லோகக்ஷேமார்த்தம் இந்த வைபவம் நடக்கிறது. 3 நாட்களும் விடாது எல்லா வைபவத்துக்கும் கலந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் விதவிதமான யாகங்கள்லாம் பண்ணுறோம். ஹோமங்கள்லாம் எங்கெல்லாம் பண்ணாத அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்ணின யாகங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்ப்பேன். அப்படி புதுவிதமான ஹோமங்களை பண்ணி எதையாவது பண்ணால் எட்டத்துனா பித்த தெரியும்பா, எதையாவது ஒரு பண்ணி நமக்கு ஒரு நல்ல கதியை அம்பாள் கொடுக்கணும். நமக்கு இன்னும் ஞானம் வரணும். ஞான வைராகிய சித்தித்தும் மிச்சாந்தியகிச்ச பார்வதின்னு ஞான வைராகியெல்லாம் சித்திக்கணும்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ரகரணம பார்வதி பதஜே ஹர மகாதேவ ஆதிபர சக்திக்கு ஜெய். கலைமாமணி நாகை முகுந்தன் அவர்கள் உபன்யாசம் பண்ண போகிறார். இதுவரை இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக அமைதி காத்து இங்கு சிறப்புரையாற்றிய திரு குமார் சம்பையர்களின் சொற்பொழியையும் கேட்டு நமது குருஜி அவர்களின் அருளுரையும் கேட்டு அமைதியாக இருந்து இவை எல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய நற்பயன்களை பெற்றுக்கொண்ட உங்கள் சார்பாக இங்கே கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு திரு நாகை முகுந்தன் அவர்களை அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் வழிபடுகிறேன். जय जानकी कांतस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वती पदजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் சத்குரு மகாராஜுக்கு ஜெய். எல்லாம் வந்த அன்னை காமாட்சியினுடைய தனிப்பெரும் கருணையினால் ஸ்ரீ ஸ்வர்ணகாமேஸ்வரி சேவா சங்கத்தின் சார்பிலும் ஸ்ரீ காமாட்சி பக்த மண்டலியின் சார்பிலும் பூஜ்ய ஸ்ரீ காமாட்சி சுவாமிகளுடைய அருள் ஆணைக்கு இணங்க இங்கு நடைபெறுகின்ற இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் சர்வம் சக்திமயம் என்ற தலைப்பில் அடியனுடைய உபன்யாசத்தை தொடங்குவதற்கு முன்பாக பூஜைக்குரிய காமாட்சி சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளையும் அடியனுடைய குருநாதர் அமரர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய முன்னாள் காவல்துறை தலைவர், நேர்மை உண்மை என்பதற்கு ஒரு நடமாடும் எடுத்துக்காட்டு என்ன என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் டிஜிபி குமாரசுவாமி அவர்கள் தான். எனவே போற்றுதலுக்குரிய குமாரசுவாமி அவர்களுக்கும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள், மெய்யன்பர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும்
ஒலி அமைப்பாளர் சகோதரர் பாபு அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி என்று சொல்கின்ற பொழுது சிறப்பா உங்க அத்தனை பேருக்கு நன்றி. உண்மையான பக்தர்களா இருந்தாலும் சரி, பக்தன் மாதிரி வேஷம் போட்டாலும் சரி, 2 பேருக்குமே கடவுள் அனுகிரகம் பண்ணிடுவானா. போலி கட்டுக்குட்டியை காமிச்சாலும் அது எப்படி பசு பாலை கொடுக்கின்றதோ அதை போல உண்மையான பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தன் மாதிரி பாவனையா இருந்தாலும் சரி, அம்பாள் என்ன செய்கிறாளா அந்த பசு பால் கொடுப்பதை போல நமக்கு அவள் கருணையை செய்கின்றாள். சிவனை முந்திக் கொண்டு அருள் செய்வது யார்? அம்பிகை. சிவனை முந்திக் கொண்டு அருள் செய்வது அம்பாள். எனவே சைவத்திலும் இறைவன் அருள் செய்வது யார் வழியா? சக்தியின் வழியா. உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்மை போன்றவர்களை வந்து அடையாத வண்ணம் காக்கின்ற ஒரு இன்சுலேஷன் டேப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கிளவுஸாக ஒரு அரணாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட மகான்கள். புரியுதா? அவர் மனசுல நினைச்சு அவர் அம்மாவே மாறிட்டார். அப்படி எடுத்து பண்ணுவாங்க. நாம் எது ஒன்றை நினைக்கிறோமோ அது ஒன்றாகவே மாறிவிடுவோம். அதுதான் தத்துவம். அந்த அம்பிகையினுடைய தனிப்பெரும் கருணையினால், நம்ம சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால் இந்த நவராத்திரி விழாவானது சொர்ண காமேஸ்வரி சேவா சங்கமும் காமாட்சி பக்த மண்டலியும் இணைந்து சுவாமிகளுடைய அருள் ஆணைக்கு இணங்க இது 19வது வருஷம். இப்படி இது 20வது வருஷம், 21, 25, 50, 75 நூற்றாண்டு என்றெல்லாம் கொண்டாடணும். அந்த விழாக்கள்லாம் நீங்களும் கலந்துக்கணும், சுவாமிகளும் இருந்து வழி நடத்தணும், நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த அம்பாள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. இந்த இடத்துல அம்பாளுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய திருவடி தாமரையில் உட்கார்ந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே அம்பாள் அவருடைய ஹிருதயத்தில் இருந்தது, வாக்கில் இருந்தது. எல்லாம் காமாட்சியே அவள் வாக்கில் இருந்து சொன்னதாக நினைச்சு எல்லாம் நல்ல விஷயங்களாக எடுத்துட்டு அவரவர்கள் எப்படி அவருடைய குருவை ஒரு க்ஷணம் நமக்கெல்லாம் நினைவுபடுத்தினாரோ அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஆசானை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு க்ஷணமாவது நாம் நினைத்த அன்றைய வாழ்க்கையை, அன்றைய தினத்தை நாம் சரியாக நம்மால் நடத்த முடியும். ஆகையினால குரு அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லாமல் உபன்யாசம் பண்ணாமல் எங்களுடைய செட்டு அவர் அந்த புலவர் கீரன் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய உள்ள வந்து குரு எப்பவுமே அவர் ஆத்மார்த்தமாக நினைச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் தெரியப்படுத்தினார். அதனால் அந்த வாக்கில் அம்பாள் இருந்துட்டு நல்ல விஷயங்களை இன்னும் பல கோடி காலம் இவர் சொல்லிட்டு பிறகு சிரேசோடு இருக்கும்படியாக அம்பாளை பிரார்த்திப்போமாக. குருஜி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர்களை சிறப்பிக்கிறது வழக்கம். அதோட ஒரு கௌரவமான உயர் விருதும் அளிப்பார். அவரின் இந்த தார்மீகமான சேவையை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக அவருக்கு உபன்யாச விருட்சம் உயரிய விருதினை நவராத்திரி விழாவில் ஸ்ரீ சொர்ணகாமேஸ்வரி சேவாசன் சார்பாக ஸ்ரீ நாகேமுகுந்தன் அவர்களுக்கு குருஜி திருக்கரங்களால் வழங்கி கௌரவத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம்.